ஆக்சுவலி எங்களுக்கு படிக்கிறத தவிர வேறு பெருசாக வேலை இருக்காது. இன்னும் பண்ணியிருக்கலாமோ அந்த தாட்டோட வெளில வரக்கூடாது. இதுதான் என் ஐடியாங்க. அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை அடுத்து நீட் வரப்போது நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதான்னு சொன்னால் ரெண்டுத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்ம ஓரளவுக்கு மேலே இது நமக்கு டைம் வேஸ்ட்னு நமக்கு தெரியும். அந்த லெவலோட நம்ம கட் பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா ஃபைனுங்க. கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸில் சேர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட் திங் வந்து என்சிஆர்டி புக் வந்து ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் பர்சனே கூட இருக்கார். என்னோட எம்பிபிஎஸ் நெருங்கின நண்பன், அவரோட பையன் வந்து நீட்டில் ஸ்டேட் டாப்பர் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே நம்பர் 1, ஆல் இண்டியா ரேங்க் 12, வெங்கடபதி வேலாயுதம் இன்றைக்கி கூட இருக்கார். ஸோ அலாங் வித் ஹிம் நான் அவங்க அம்மா அப்பா டாக்டர் ரஞ்சன் அண்ட் டாக்டர் புனிதவதியும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் திஸ் பாட்காஸ்ட் ஸோ தட் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த நீட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான் இருக்கும். அண்ட் ஒரு டாப்பரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பாட்காஸ்ட். ஸோ வெல்கம் வெங்கடபதி, வெல்கம் டு தி ஷோ. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்ஸ் அங்கிள். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, உங்கள் அப்பாவும் நானும் எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்ஸ். அப்பா நீ பிறந்ததுலேருந்து நிறைய தடவை உன்னை பற்றி பேசியிருக்காரு, நம்ம சில டைம் மீட் பண்ணியிருக்கோம். அம்மா அப்பா 2 பேரும் டாக்டர்ஸாக இருந்தது அது ஒரு காரணமா? வாட் ஷேப்ட் யூ இன்டு ஓகே நம்மளும் ஒரு நீட் எக்ஸாம் எழுதி பார்ப்போம் அப்படின்னு தோன்றதுக்கு ஒரு காரணம்? சின்ன வயசுலேருந்தே மெடிசன் பற்றி ஒரு ஐடியா இருந்துச்சு அங்கிள். அவங்கள பார்த்து ஒரு 9th 10th வர டைமில் ஐ ஃபெல்ட் லைக் டாக்டர் ஜாப் வந்து கொஞ்சம் மோர் செக்யூர், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி எனக்கும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு முன்னாடியே. ஸோ பேரண்ட்ஸ் அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லேயும் நிறைய பேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷனும் இருந்துச்சு. எனக்கு அந்த ஜாப் கொஞ்சம் ஜாப் செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃப்யூச்சர் கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்கும். எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் நான் டிசைட். ஸோ பை 9th யூ டிசைடட்? 10th தான் 9, 10 அந்த டைமில் யோசித்தேன். 10th போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நான் டிசைட் பண்ணேன். அண்ட் அம்மா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஸோ டு யூ திங்க் அம்மாவோட தாட் ப்ராசஸ் அண்ட் மைண்ட் செட் வந்து மிச்ச மதர்ஸ், உங்கள் கிளாஸ்மேட்ஸோட மதர்ஸோட அம்மாவோட மைண்ட் செட் அண்ட் தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? மேபி தட் ஆல்சோ ஷேப்ட் யுவர் தாட் ப்ராசஸ். அம்மா வந்து எக்ஸாம் பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க அவ்வளோவா. இப்போது ஏதாவது மார்க் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலையா அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட், ரிசல்ட் வந்து செகண்டரி தான். நீ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க, எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாம் டிட் யூ டூ யுவர் பெஸ்ட் அப்படி தான் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பேரண்டல் சைட்லேருந்து அந்த எனக்கு ப்ரெஷர் வரல. ஸோ நான் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக போட முடிஞ்சிச்சு. அம்மா வந்து அந்த ப்ரெஷர் ஃபேக்டர் எடுத்துட்டாங்க. எனக்கு அவ்வளோவா ப்ரெஷர் இல்லாத மாதிரி அம்மா பார்த்துக்கிட்டாங்க. 10th வந்து டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், அதுக்கப்புறம் 11th 12th வந்து வேறு ஊரில் போய் படிக்கணும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு, நம்ம ஊர்லேயே நம்ம ராஜாவாக இருக்கிறப்போ வேறு ஊரில் போய் திருப்பி வேறு ஒரு சண்டை போட்டு திருப்பி ஜெயிக்கணும் அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஏன் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் வந்து நீட் ரிசல்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. 2024 வந்து வேலம்மாள் போதி கேம்பஸில் R1 எடுத்திருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அது முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 9th ஹாஸ்டல் போகிற மாதிரி இருந்துச்சு அங்கிள். அதுக்கப்புறமா நான் தான் கொஞ்சம் கேட்டு இல்லை 11th போகலாம், நான் 9, 10 ஊர்லேயே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 years முன்னாடிலேருந்து நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் 2 yearsல நம்ம ஹாஸ்டல் போக போகிறோம். ஸோ அந்த ஃபேக்டர் எனக்கு அவ்வளோவா இல்லை, இப்போ புதுசாக போக போகிறோன்ட்டு. ஸோ எனக்கு முன்னாடியே அந்த ஐடியா இருந்துச்சு. எனக்கு ஜிப்மர் சேரணுன்றதான் எய்ம் அங்கிள். ஸோ சேரும் போதே வி ஹவ் டு ப்ரிப்பேர் சச் தட் ஐ எம் கோயிங் டு ஜாயின் ஜிப்மர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை நீட் எக்ஸாம். அந்த மாதிரி தான் போனேன். ஃபஸ்ட் காம்படிஷன் வந்து ரொம்ப அன்இமேஜினபிளாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் வந்து ஷுட் பி ஆன் யுவர் டோஸ் ஆல்வேஸ், எப்போவுமே ரெடியாகவே இருக்கணும். இல்லைனா அந்த காம்படிஷன் ரொம்ப ஹையாகவே இருக்கும். டீச்சர்ஸும் ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பாங்க. கூப்பிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாமில் 2 கொஷின் தப்பு பண்ணிட்டாலும் ஏன் பண்ணேன்னு கேட்பாங்க. இனிஷியலாக அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் போக போக அது பழகிடும். எப்படி அந்த போக போக பழகிறதுக்கு ஹவு டு யூ உன் மைண்ட் செட் எப்படி நீ இது பண்ணிக்கிற? ஓகே நம்மளோட டார்கெட் அது, அந்த டார்கெட் இதுதான் ஒரே ரூட் அப்படின்றதுனால அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாமா? இல்லை யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அதுக்குள்ளேயே வந்து நம்ம சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வரியா? நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் படிப்பேன் அங்கிள். எனக்கு வந்து ரொம்ப நேரம் அட்டஸ்டச் ரொம்ப நேரம் படிக்கிற செட் ஆகாது. ஸோ வந்து நான் ஒரு 1 hour 1.5 hours படித்தேன்னா அடுத்து ஒரு 10 minutes 15 minutes போய் பிரேக் எடுப்பேன். என் சர்க்கிளும் இதே மாதிரி இருந்தனால அவங்களும் அதே டைமில் பிரேக் எடுக்கும்போது கொஞ்சம் பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிருப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சர்க்கிளில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ரேங்க்ஸ் வாங்கிட்டாங்களா? வெரி குட். ஸோ எவ்ரி ஒன் இஸ் பிகமிங் வாட் தி வாண்ட் டு பி. எஸ். வெரி குட். இப்போது அப்பா அம்மா வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட் ஃப்ரம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து படிக்கிறது வரைக்கும் நிறைய விஷயங்கள். பட் உனக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அப்பா அம்மா கொடுத்த ஏதாவது ஒரு அட்வைஸ் லைக்
அப்போ வந்து அது அவ்வளோவா உனக்கு சிங்க்இன் ஆகலை, பட் இப்போ வந்து ஓ அதுக்காக தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணியிருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கிள் அங்கே சேர்ந்துட்டதுக்கப்புறம். ஸோ வந்து நான் திருப்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. அவங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருந்து பாரு, இல்லைனா வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு இருந்தேன். அப்புறம் வந்து மெயின் ரீசன் நான் அங்கே த்ரைவ் ஆனதுக்கு காரணம் நான் நினைக்கிறது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். ஓகே. அவங்க வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. எங்கள் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த 2 மந்த்ஸ் நான் அதுக்கப்புறம் அந்த தாட்டே வரல. 2 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு, நான் டெசிஷன் சொல்லணுன்றதே இல்லை. அது அப்படியே அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிச்சு. நேச்சுரலாக ஃப்ளோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் யோசிச்சு பார்த்தா அவங்க அந்த சொன்ன நீ ஒரு 2 மந்த்ஸ் பாருப்பா, இல்லைனா வந்துடலாம். அது எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த 2 மந்த்ஸ் வந்து இப்போ இப்படி பே ஆஃப் ஆயிருக்குன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு அங்கே போய் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸா, இல்லை இங்கேருந்தே நீங்களாம் ஒன்றா? இங்கேருந்து ஒரு 4-5 பீப்புள் வந்தாங்க. ஆனால் அங்கே போய் தான் நிறைய பேர். அங்கே போய் நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ புது ஊருக்கு போயிட்டீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்லா கூட இருந்திருக்கலாம். அதை பற்றி எதாவது நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க? ஹாஸ்டல் லைஃப், அதாவது ரூம்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்துச்சு. 11th 12th 2 இயருமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரூம், வார்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் டவுன் கிரேடாக இருந்தது ஃபுட். எங்கள் ஹாஸ்டலில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். எல்லா ஹாஸ்டல்லையும் ஆவரேஜாக தான். ஆனால் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சு. இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கும் அது பிடிக்காது. ஸோ 2 பேரும் எதாவது பேசிட்டே சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி இருக்கும். மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாம் நாங்கள் படித்தப்ப இல்லைன்னு சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சாப்பாடுலாம் சுமாராக தான் இருக்கும். பட் அந்த ஏஜ் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால தான் அதை நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். இன்னமும் அது அப்படி தான் இருக்கான்னு தெரில. ஃபைன். ஸோ இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீ வந்து விழுப்புரம், நீ ஒரு விழுப்புரம் பாய் அப்படின்றதுலேருந்து இப்போ நான் சென்னை போனாலுமே என்னோடய கிரவுண்டிங் விழுப்புரத்தை இருந்ததுனால சென்னையில் கூட என்னால் இது கற்றுக்க முடியாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் இருக்கா? கம்பேரேட்டிவ்லி சென்னை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டாக, அக்கார்டிங் டு மீ கொஞ்சம் மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸஸாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அங்கிள். அது வந்து நான் விழுப்புரமில் இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஐ கெட் டு ஸ்பெண்ட் சம் மோர் டைம் வித் பீப்புள் ராதர் தென் ஃபோன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ அது வந்து நான் சென்னையில் இருந்து தான் இருந்திருக்காது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஓகே. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அதுக்கு அக்கஸ்டமாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சென்னையில் இருந்து. கரெக்ட் அங்கிள், கரெக்ட். இப்போது வீடை விட்டு சென்னை போகிறப்போ எது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? லைட்டு அது அம்மா அப்பா ரிலேஷன் அந்த ஷிப் அந்த இதுவா, ஃப்ரெண்ட்ஸு அதுவா, இல்லாட்டி வீடு அப்படின்றதேவா, இல்லை வாட் இஸ் இட் தட் யூ மிஸ்ட்? பீப்புள் தான் அங்கிள். அப்பா அம்மா ஃபேமிலி தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மந்த்லி ட்வைஸ், இல்லை லாஸ்ட் 1 இயர்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த ஃபீல் அவ்வளோவா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பெரிய ஷிப்பாக ஒன்று சேல் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் இருந்தப்போ முஸ்தஃபான்ட்டு தான். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. பட் ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வாட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப்? அங்கே வந்து காம்படிஷன் வாஸ் ஆஃப் த சார்ட்ஸ் அங்கிள். காம்படிஷன் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. நான் போன ஸ்கூலில் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ என் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, என் சர்க்கிளில் வந்து எல்லோரும் படிப்போம். சம் டாபிக்ஸில் சம் பீப்புள் கண்டிப்பாக பெட்டராக இருப்பாங்க. இப்போ ஒரு டாப்பிக்கில் நான் பெட்டராக இருக்கணும், இன்னொரு டாப்பிக்கில் ஃப்ரெண்ட் பெட்டராக இருப்பான். ஸோ இப்போ அந்த டாப்பிக்கில் நமக்கு எதாவது டவுட் இருக்குன்னா அவன்கிட்ட போய் கேட்குறதுக்கு நானோ இல்லை என் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஹெசிடேட் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு டாப்பிக்கில் ஒருத்தவங்க பெட்டராக இருக்காங்கன்னா அதை நாங்கள் ஓப்பனாக அவங்ககிட்ட போய் கேட்போம். ஸோ அப்படி தான் அங்கே கல்ச்சரேவா? நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அங்கிள். எல்லாரும் அப்படியா தெரில. என் சர்க்கிள் லக்கிலி அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு டாப்பிக்கில் நம்ம ஃப்ரெண்ட் நம்மளோட பெட்டராக இருக்கான்னா நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டாப்பிக்கில் பெட்டராக ட்ரை பண்ணுவேன். இந்த காம்படிஷன் வந்து ஆனால் ரிசல்ட்ஸில் வந்து டாக்ஸிக்காக எனக்கு இதுவாகலை அங்கிள், ரெப்ளிகேட் ஆகலை. ரிசல்ட்ஸ் வரும்போது எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி அபவுட் எவ்ரி ஒன்ஸ் ரிசல்ட்ஸ். ஓகே, நல்லா ஸ்கோர் பண்ணுறக்கா ஃப்ரெண்ட்னா ஓகே குட், அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கிள். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் கேட்பாங்க, இந்த மாதிரி என்னாச்சு நீ ஏன் வந்து ஒரு 2 ரேங்க் கம்மியாக போயிட்டு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ என்னை விட என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் வந்து 4-5 ரேங்க்ஸ் அதிகமாக எடுத்திருந்தாலும் ஏன்டா என்னடா ஆச்சு பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து பார்த்துக்கோ, சிலி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாது. அப்படி தான். தட்ஸ் வெரி வண்டர்ஃபுல். ஸோ அது ஐ திங்க் எல்லா இடத்துலையும் அப்படி அமையாதுன்னு நினைக்கிறேன். மேபி அது சம்திங் மேஜிக்கல். அதாவது கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஒரே கூட்டமாக எடுத்துகிட்டு போகிறது அது பெரிய விஷயம் தான். சரி, ஹேவிங் செட் தட், ஓகே, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, படிச்சுட்டு இருந்தீங்க. என்னோடய கொஸ்டின் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபார் தட் மேட்டர், டிட் யூ டவுட் யுவர் செல்ஃப்? நீங்கள் வந்து நம்ம வந்திருக்கோம், நம்மளால் முடியுமா
அஃப்கோர்ஸ் நாங்கள் நார்மலாக படிக்கிறவங்க அந்த ரீச் கூட வரணும்னு நினைக்கிறவங்க பெரிய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஐ எம் டாக்கிங் டு ஸ்டேட் டாப்ன்றதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த மைண்ட் செட் ஆஃப் த பர்சன். டவுட்ஸ் இருந்துச்சா? என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு? டவுட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கிள். எனக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து மெயின்ஸ் ஜேஇ மெயின்ஸ் நான் எழுதினேன். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் ஒழுங்காக பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக ஜேஇ மெயின்ஸ், என்எஸ்சிசி ஒலிம்பியாட் செகண்ட் லெவல் அது அப்படியே ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் வந்து நான் ஒழுங்காக பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட் ஆஃப் டைமில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா நம்ம என்ன பண்ணுறோம்? அதுவும் அந்த எக்ஸாமுக்கு கிட்ட நீட்டுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ், இப்போ நீட்டுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் ஒழுங்காக பண்ணலன்னா ஓகே நமக்கு டைம் இருக்குது, ரிகவர் ஆகிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலான் இருக்கும். நீட்டுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி இந்த மாதிரி வரும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ட எக்ஸாம் முன்னாடி நம்ம இப்படி பண்ணுறோம், என்ன ஆச்சு, எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் பேரண்ட்ஸ்ட்டு நான் அவ்வளோவா இதை பற்றி ஷேர் பண்ணதில்லை. ஆனால் அவங்க வந்து பார்த்துக்கிறது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் என் ஃப்ரெண்ட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுரா. அது அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஏதாவது சிட்சாட்டாக மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸிங் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக இருக்காது. ஆனால் டவுட் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் மோஸ்ட்டாக அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியுன்றது பார்க்குறது பெட்டர். ஸோ பேசிக்கலி ஷேர் பண்ணாலே அது கொஞ்சம் டிசிபேட் ஆகிடும். ஆமாம் அப்படிதான். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி நார்மலைஸ். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லுவாங்க வின்னர்ஸ்னால் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, அச்சீவர்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் ஒரு நாளோட இன்டென்சிட்டி அப்படின்ட்டு. ஸோ ஹவு டு யூ ட்ரைவ் யுவர் செல்ஃப் ஆர் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ நார்மல் டே. நான் அப்பா நிறைய தடவை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 2 இயர்ஸாகவே யுவர் ரேங்க்ஸ் ஹவ் பீன் வெரி குட் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் சில டைம் சில டிப் வந்திருக்கலாம், பட் ஹவு டு யூ மெயின்டைன் தட்? நார்மலாக ஆக்சுவலி எங்களுக்கு படிக்கிறது தவிர வேறு பெருசாக வேலை இருக்காது அங்கிள். படிக்கிறது, மற்றது பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோன் கால் டைமில் பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸ் பண்ணுறது, இவ்வளோ தான் எங்கள் வேலை. ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸ் பண்ணும்போதும் ஒரு டைம் மேலே நாங்களே ரியலைஸ் பண்ணுவோம். 10 நிமிஷம் மேலே பேசிட்டுக்கோன்னா ஓகேடா நீ போய் படி, நான் போய் படிக்கிறேன்னு உட்காந்துருவோம். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும் அங்கிள். ஏன்னா எங்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த 2 வேலை தான் இருக்கும், படிப்போம் இல்லை பேசுவோம். பேசும்போது நாங்களே ரியலைஸ் பண்ணி கட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவோம். படிக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறது ரொம்ப டயரிங்காகவோ இந்த 2 இயர்ஸ் ஜேர்னியில் டயரிங்காகவோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ இல்லை அங்கிள். ஸோ எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக படிக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. படிச்சுட்டே பிரேக் எடுத்து படிக்கும்போது எனக்கு அது வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியோ டயரிங்காகவும் இருக்காது. ஸோ அது எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக படிக்க ஹெல்ப் பண்ணுச்சு அங்கிள். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு கிஃப்ட்டுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா படிக்கிறது புரியாது, இல்லை படிக்கிறது டாண்டிங்காக இருக்கும். இதெல்லாம் எப்போ இவ்வளோ பெரிய மலையை நம்ம எப்போ ஏற போகிறோம்? நம்ம படிக்கிறது புரியுது, நம்மளால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே தட்ஸ் அ கெப்பாசிட்டி தட் யூ ஷுட் ஹேவ். ஸோ தட்ஸ் அ குட் திங். செகண்ட், இன்னொரு இது வந்து இப்போது அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 2 இயர்ஸில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. சில எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும், சில எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சும்மா கிளாஸ் டெஸ்ட் மாதிரி எழுதிருப்பீங்க. டு யூ ப்ரிப்பேர் டிஃப்ரெண்ட்லி? இப்போ ஓகே இது கிளாஸ் டெஸ்ட் தான் அப்படின்றதுனால உங்களோட இன்டென்சிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சியை ஓகே இந்த இப்போதைக்கு நம்ம 80% ரீச் பண்ணால் போதும், இந்த லேப்பை ஜெயிச்சா போதுன்ற மாதிரி போவீங்களா, இந்த லேப்பில் நம்ம டாப்பராக இருக்கணுன்ற மாதிரி போவீங்க? இல்லை, எல்லா எக்ஸாமும் நான் 720 எடுக்கணும்னு தான் எழுதுவேன் அங்கிள். அம்மாவும் அதான் சொல்லுவாங்க, நீ வந்து எல்லா எக்ஸாமும் நீட் எழுதுகிற மாதிரியே எழுது. அதுவும் லாஸ்ட் ஒரு 12th வந்ததுலேருந்து அதை வந்து அவங்க கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சீரியஸாக எழுதுப்பா. ஏன்னா நான் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அங்கிள். நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் போகுது. அவங்க வந்து நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதப்பா, நீட் எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு எழுது, அப்போ கண்டிப்பாக அந்த சீரியஸ்னஸ்லேயே நீ சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அடுத்த எக்ஸாம்ஸ்லேருந்து அது பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கிள். ஸோ நான் எல்லா எக்ஸாமே 100% எஃபர்ட் போடணும் தான் எழுதுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒர்க் அவுட் ஆகிடும். சம் எக்ஸாம்ஸ் ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணியோ, சம் எக்ஸாம்ஸ் ஏன் அப்படி நடக்குன்னு தெரியாது, திடீர்னு ஒரு 4-5 கொஷின் தொடர்ந்து தப்பு பண்ணுவேன் அந்த மாதிரி. ஆனால் பேரண்டல் சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஓகே ஒரு எக்ஸாம் தானே, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நான் கண்ணை மூடி ஓகே இந்த எக்ஸாம் போன எக்ஸாம் என்னென்ன பண்ணமோ அதை பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணோன்னு யோசிப்பேன், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கான்ஷியஸாக எழுதுவேன் அங்கிள். அதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆகாது மோஸ்ட்டாக. இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ உன்னை சுற்றி நிறைய பீப்புள் நிறைய டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸோடு இருப்பாங்க. அது எப்படி ஒன்று அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்க ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க, சிலவங்க பிரேக் டவுன் ஆகிருப்பாங்க, சிலவங்க அந்த ரேஸ் இருந்திருப்பாங்க, இப்போ போயிருப்பாங்க, காணாமல் போயிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஓகே நம்மளோட டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இல்லை அதை பார்த்து பேனிக் ஆகாமல் ஓகே நீ சொன்னீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றதை, அதை தாண்டி நீங்கள் வந்து ஹவு டு யூ கீப் யுவர் சானிட்டி இன்டாக்ட்? நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து பிலீவ் பண்ணதுன்னா நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் நம்ம போட்டுடலாம், அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ரெக்ரெட் பண்ணக்கூடாது.
நான் என் எஃபர்ட்ஸ் போட்டேன், இதான் என் பெஸ்ட்டுன்னு நம்ம எக்ஸாம்லேருந்து வெளில வரோன்னா ஓகே. இன்னும் பண்ணியிருக்கலாமோ அந்த தாட்டோட வெளில வரக்கூடாது, இதான் என் ஐடியா அங்கிள். ஸோ மோஸ்ட்டாக மற்ற பீப்புள் பார்த்தா அவ்வளோ வேவர் ஆகலை. ஓகே, அது அவங்கள பொறுத்து. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து மோஸ்ட்டாக குட் ரிசல்ட் தான் வரும். ஸோ ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவோம், ரிசல்ட்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி தான் இருந்தேன். இப்படி சொல்கிறப்ப வந்து எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா இந்த சேம் வேர்ட்ஸ் வந்து உங்கள் அப்பா ஒரு தடவை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூஜி முடிச்சதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ரூம் எடுத்து படிச்சுட்டு இருந்தார். இப்போ நீ எப்படி ரூம் எடுத்து படிச்சு அதே மாதிரி எக்ஸாம் வந்துச்சு, தமிழ்நாடு பிஜி எக்ஸாம். எழுதிட்டாப்புல. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எப்படி பண்ணியிருக்க அப்படின்ட்டு. நீ சொன்ன அதே விஷயம் தான். நான் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் எல்லாத்தையும் வந்து நான் அங்கே போர் பண்ணிட்டேன். ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, பட் நான் பண்ண எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன்ட்டு அதே மாதிரி எம்எம்சியில் ஆர்த்தோ வாங்கிட்டாரு. பட் அவர் சொன்ன அதே வார்த்தை தான், லைக் நம்ம பண்ண இவ்வளோ எஃபர்ட்ஸும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அந்த எஃபர்ட்ஸ் வந்து அந்த டே அன்னைக்கு நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ வெரி ஹாப்பி தட் அப்பா வந்து அதை வந்து உனக்கு சொல்லாமே உனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றது பார்க்குறதுக்கு. ஏன்னா இதே வேர்ட்ஸு உங்கள் அப்பா கிட்ட நான் பேசியிருக்கேன். சரி, இப்போது இன்னொரு கொஸ்டின் வந்து எக்ஸாம். இந்த எக்ஸாம் எஸ்பெஷலி இப்போ இந்த நீட் வந்து இந்த வருஷம் 2 தடவை எக்ஸாம் எழுத வேண்டியதாக போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுனீங்க, நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியரான பேப்பர் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் வந்து யூ நெவர் நோ. அதாவது நான் கேட்குற ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சாச்சு, திருப்பியும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹவு டு யூ திருப்பியும் உங்களோட மைண்ட் செட்டை வந்து எப்படி நீங்கள் திருப்பி அலைன் பண்ணீங்க? ஏன்னா நம்ம வந்து 2 வருஷம் பண்ணதை எஃபர்ட் போட்டாச்சு, ரிலாக்ஸன் ஆகி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, அப்புறம் திருப்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றப்ப திருப்பி அந்த மோடுக்குள்ளே வந்து பண்ணுன்றப்ப ஹவு டு யூ அலைன் யுவர் செல்ஃப்? ஆக்சுவலாக நான் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகலைங்க. ஏன்னா ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்தேன். திருப்பி ஸ்கூல் போயிட்டேன். அங்கே இருக்கும்போது ரேண்டம் ஆஃப்டர்நூன் தான் வந்து ஒரு சார் சொல்கிறாரு நீட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நான் ஜென்யூனாக நான் ஒரு ஜோக்குன்னு நினச்சிட்டு வெளில போயிட்டு பார்த்தா எல்லா டீச்சர்ஸும் அதான் சொல்கிறாங்க, நீட் கேன்சல் ஆகிடுச்சு, அடுத்த எக்ஸாம் எப்போ வேணால் வரும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்டா இப்படி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸாமும் 705 எடுத்திருந்தேன். ஸோ ஓகே, நல்ல ரேங்க் வரும், ஆல் செட்டில். நம்ம வந்து இது வரைக்கும் படித்ததுக்கு நம்ம அட்வான்ஸ்டும் எழுதிடலாம் அப்படின்னு தான் திருப்பி ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். பார்த்தா வந்து திருப்பி எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னோடனே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி அவங்ககிட்டே ஒரு வாட்டி கேட்டேன், இந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க அப்படி. ஆமாம்ப்பா சொன்னாங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரிலாக்ஸ் பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு 4-5 டேஸ்க்கு அந்த தாட் இருந்துச்சு அங்கிள். ஏன்னா ஸோ அடுத்து வந்து எனக்கு வந்து அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை அடுத்து நீட் வரப்போது நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதான்னு. ஸோ என்னால் ரெண்டுத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு நாள் அவங்ககிட்டே கேட்டேன், அப்பா அம்மாட்ட. அவங்க வந்து நீ ஒரு ஜேஇ அட்வான்ஸ்க்கு ஒரு 4 டேஸ் இருக்கும்போது கேட்டேன், நீ இந்த 4 டேஸ் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுப்பா, அதுக்கடுத்து நீட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு அட்வான்ஸ் முடிக்கும் போதே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 இயர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பிரேக் டவுன் ஆகி குவிட் பண்ணி அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இன்னொரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்னா நம்ம படிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கண்டினியூஸாக அட்வான்ஸ் முடிச்சுட்டு ஸ்கூல்லே இருந்துட்டேன். அப்படியே எக்ஸாம் முடிச்சிட்டேன். ஸோ நீ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் கூட பேசியிருப்பீங்க இதே அந்த டைமில். சிலவங்க வந்து அந்த நீங்கள் சொல்லிங்க அந்த பவுன்சிங் பேக், பேசிக்காக அந்த ரெக்கூப்ரேட் ஆகி திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணுறது சில பீப்புளுக்கு வந்து குயிக்காக பண்ண முடியும், சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை சிலவங்க வந்து தேர் கெட் இன்டு திஸ் திங் ஆஃப் வை மீ, ஏன் எனக்கு இது இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி இது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் உங்கள் சர்க்கிளில் பார்த்தாங்களா? அண்ட் வேர் யூ ஏபிள் டு கன்வின்ஸ் தேம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னால வேர் தே ஏபிள் டு பவுன்ஸ் பேக் early and do you think friendship helped there? நான் அட்வான்ஸ்க்கு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க அட்வான்ஸ் எழுதலை. அதான் என் கூட நீட் பசங்க அவங்களும் எழுதுறதுக்கு இருந்தாங்க. நானும் இன்னொரு பையனும் இருந்தோம் நீட் பசங்க அட்வான்ஸ் எழுதுறதுக்கு. அவனும் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். ஆனால் நாங்கள் 2 பேரும் வந்து ஓகே நம்ம இருந்துட்டோம், அதே தாட் தான் அங்கிள். அடுத்த ஒரு 1.5 மந்த்ஸ் தானே பார்த்துக்கலாம், படிச்சிடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனாலும் அது வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு அஃபெக்ட் ஆச்சு. அந்த நியூஸ் வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு எங்களால் வந்து எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியல. அட்வான்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணல, நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணல, ஒன்றுமே பண்ண முடியல அங்கிள். கொஞ்சம் அந்த டேஸ் கொஞ்சம் வேஸ்ட்டாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 4-5 டேஸ் கழித்து நாங்கள் அட்வான்ஸ் முடித்து திருப்பி நார்மல் ஆகிட்டோம். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இது ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி இருந்துச்சு அங்கிள். அது வந்து பார்ட் ஆஃப் மீ அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. அதனால கூட அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு அங்கிள்.
அதே மாதிரி தான் அந்த பேப்பர் லீக் நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் 705 மார்க்ஸ்க்கு எனக்கு அந்த ரேங்க் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இப்போ இருக்க ரேங்க் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்காது அந்த எக்ஸாமுக்கு. என் ரேங்க் ரொம்ப பின்னாடி போயிருக்கும்னு தான் வீட்டில் சொன்னாங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஸோ அதனாலே ஓகே, இட்ஸ் ஃபார் ஆர் பெட்டர்மெண்ட் தான் செகண்ட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த நமக்காக தான் பேப்பர் லீக் வந்து ரேங்க்ஸ் ரொம்ப எஸ் அங்கிள். நான் என் சர்க்கிள் எல்லாருமே அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே நாங்கள் திருப்பி ரெக்கவர் ஆகிட்டோம். வெரி குட். இப்போ செகண்ட் டைம் நீட் எழுதி முடிக்கிறப்ப the paper was tough. அஃப்கோர்ஸ் யூ would have known நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் பேப்பர் டஃப் அப்படின்றது வெளியேருந்து சொல்கிறவங்க சொல்கிறது. ஹவு டிட் யூ ஃபீல் இட்? லைக் ஓகே, இந்த தடவை வந்து போன தடவை நமக்கு சான்சஸ் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்களா, இல்லை பேப்பர் டஃப்பாக இருக்குன்றதுனால கொஞ்சம்? நான் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு இருந்த அளவுக்கு செகண்ட் எக்ஸாம் வந்து ஏன்னு தெரியல அங்கிள், அவ்வளோ மென்டலி ஸ்டேபிளாக இல்லை. அது வந்து மேபி இந்த எக்ஸாம் ரீசன்ஸாகவும் இருக்கலாம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு நான் எப்போவுமே எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். வீட்டில் கேட்டிருந்தாங்க செகண்ட் எக்ஸாம் முன்னாடி, ஏன்ப்பா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. எனக்கும் ஏன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தேன், லைட்டாக டிஸ்டர்ப்டாக தான் இருந்தேன். எக்ஸாமுக்குள்ளே போய் பேப்பர் பார்த்த உடனே எனக்கு வந்து கொஷின் பேப்பர் எடுத்துட்டோம், அடுத்த 3 ஹவர்ஸ்க்கு இப்போ மைண்ட் எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருந்தாலும் அது மோஸ்ட்டாக என்ன அஃபெக்ட் பண்ணதில்லைங்க. ஃபோக்கஸ் போயிடும். அந்த 3 ஹவர்ஸ் நான் ஒழுங்காக எழுதிடுவேன். எங்களுக்கு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அங்கிள். அந்த 15 மினிட்ஸ் எனக்கு என்னமோ எசென்ஷியல்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபஸ்ட் பேப்பரை விட செகண்ட் பேப்பர் ஸ்டாண்டர்டாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பட் நான் வந்து கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணி எக்ஸாம்லேயே கொஞ்சம் டெசிஷன்ஸ்லாம் எடுத்து, இந்த கொஷின் விடலாமா வேணாமா, எனக்கு டஃப்பான கொஷின் வராதுன்னு நினச்ச கொஷின்லாம் விட்டுட்டு கடைசியாக ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் முன்னாடிலேருந்து 2 இயர்ஸாக கவுண்ட்லெஸ் பேப்பர்ஸ் போட்டு எனக்கு இது வந்து அவ்வளவா டிஃபிகல்ட்டாக தெரியல எனக்கு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அதில் யூஸ் பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நான் இதை விட டஃப்பான பேப்பர்ஸ்லாம் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க மார்க் எக்ஸாம்ஸில். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரில. ஆனால் நீட் ஃபைனல் எக்ஸாம்ன்றனால லைட்டாக அந்த ஃபேக்டர் இருந்துச்சு. ஆனால் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். வெரி குட். ஸோ இந்த கோயிங் கெட்ஸ் டஃப், த டஃப் கெட் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்றப்ப எப்போயுமே சொல்லுவாங்களே, ஃபைனல்ஸ் மேட்ச்சில் அடிச்சு தான் ஆகணுன்றப்ப அப்போ அடிக்கணும், அப்போ அதுதான் வந்து மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் நீங்கள் நிறைய டைம் நீங்கள் பேசுகிறப்ப நான் அந்த பாயிண்ட் தான் நான் யோசித்தேன். எவ்ரி டைம் மென்டலாக ஒரு டைலமா இருக்கிறப்ப யூ ஹேட் ஐதர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் மதர் ஆர் யுவர் பேரண்ட்ஸ் பேக்கப் டு அது வந்து ரொம்பவும் இன்னும் மோசமாகாமல் ஸ்பைரல் டவுன் ஆகாமல் யூ ஆர் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அனதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஐ வாண்டட் டு நோ இஸ், ஓகே நான் 10th நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், நான் நீட்டில் போய் சேர்ந்துருக்கேன், நீட்லேயும் நல்ல மார்க் தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறப்போ, அண்ட் எனக்கு வந்து ஜிப்பரில் படிக்கணும்னு ஆசை அப்படின்றப்போ, அப்போ எதுக்கு ஜேஇ பண்ணோம்? ஏன் அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு? ஜேஇ ஸ்டார்ட் ஆனது வந்து என் கசின்ஸ் வந்து ஐஐடியில் படிக்கிறாங்க. ஒரு அண்ணா ரேண்டமாக ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஜேஇ எழுதுனீங்களா அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து 9th இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க வந்து நீ வந்து என்னோட அதிக நல்ல ரேங்க் வாங்கிக்காமி, நான் வந்து உனக்கு எது கேட்டாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜஸ்ட் சும்மா ஸ்டார்ட் ஆச்சு அங்கிள். ஆனால் 11th சேரும்போது என் ஸ்கூலில் நான் சொன்ன மாதிரி நீட் பசங்களும் ஜேஇயில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ வந்து டிஃபால்ட்டாகவே என் ஸ்கூலில் வந்து நீட் மோஸ்ட்டாக எல்லோரும் ஜேஇ மெயின்ஸ்க்கு என்ரோல் பண்ணுறாங்க. இந்த வாட்டி கூட எனக்கு தெரிஞ்சு என்ஐடிஸ் வந்து ஆன் பார் வித் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ஐடி குவாலிஃபை ஆகிறாங்க என் ஸ்கூலில் திஸ் இயர். ஸோ வந்து எனக்கு அதுமாதிரி ஃபஸ்ட்லேருந்தே ஜேஇயில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி பார்ப்பேன், அந்த ஐடியா இருந்துச்சு. எனக்கு வந்து ஐஐடிஸ் போகிற ஐடியா இல்லை, மெடிசன் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் ஜஸ்ட் வில் கிவ் திஸ் எக்ஸாம், நம்ம நீட்டும் ஜேஇ மெயின்ஸும் கிட்டத்தட்ட ஆன் பார் சேம் லெவல் தான். ஸோ நம்ம எக்ஸாம் கொடுப்போம், நீட் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே தான் மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். என் ஸ்கூலில் வந்து நீட் கிளாஸ்க்கும் ஜேஇ லெவல் டீச்சிங் தான் இருந்துச்சு அங்கிள். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற கொஸ்டின் இது வந்து நீங்கள் ஜேஇக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபிசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும், மேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த நீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்குள்ளே திருப்பி நீங்கள் கேட்சப் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா மேண்டேட்ரி அங்கிள் அது. ஏன்னா இப்போது 2025 பேப்பருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வர எல்லா பேப்பருமே மெயின்ஸை விட அதிக ஸ்டாண்டர்டில் கூட இருக்கும். ஸோ நீட் கோச்சிங் சென்டர்ஸும் சரி, நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மெயின்ஸ் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா தான் ட்ரைவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம்ஸ்லேயும். ஓகே, அந்த ப்ரிப்பரேஷன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் த நீங்கள் எங்கே போய் அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்கா, இல்லை ஹவுஸ் இட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஹவு டு யூ. அண்ட் ஐ லைக் த வே தட் நீ டஃப்ன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேற, ஸ்டாண்டர்ட் அப்படின்ற. ஸோ தட் இஸ் ஆல்சோ மைண்ட் செட் ஆஃப் அ வினர். லைக் நத்திங் இஸ் டஃப் ஃபார் மீ, இட்ஸ் ஒன்லி த ஸ்டாண்டர்ட் இஸ் ஹை, ஸோ ஐ ஹவ் டு ரேஸ் மை ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி. தட்ஸ் ஆல்சோ குட் திங்.
பட் நீ சொல்கிற விஷயம் வந்து இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த இன்ஸ்டிடியூஷனா ஆர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உன்னோட ப்ரிப்பரேஷனா? செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் கன்சிடரபிள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அங்கிள். ஒரு இன்ஸ்டியூஷனுக்கும் நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா கைடன்ஸ் தான் அங்கிள். இன்ஸ்டியூஷனில் இருந்தோன்னா டீச்சர்ஸ் கரெக்ட் டைமில் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறோன்னா அந்த ஃபேக்டர் இருக்காது, நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இன்ஸ்டியூஷனில் இருந்ததுனால இப்போ ஒரு பேப்பர் மார்க் பேப்பர் கொடுத்து இப்போ நீ இதை சால்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து நீ இந்த சாப்டரில் கொஷின் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதை பண்ணுவோம். அந்த கைடன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ என்னோட பொண்ணு வந்து 12th படிக்கிறா, இப்போ நீட்டுக்காக எழுதுறா, இப்போ ஷி லைக்ஸ் மேக்ஸ். ஸோ அவகிட்ட நான் சொன்னப்போ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட பையன் நல்லா மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, அப்போ அது வந்து 11th ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், நம்ம நீட்டுக்கு இப்போ வந்து 12th இருக்கா. ஸோ 12th என்ட்ரு ஆனப்போ ஜேஇக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஏன்னா அவள் வந்து ஷீஸ் நாட் லைக் நான் மெடிசன் தான் போகணுன்னுலாம் இல்லை, ஷீ லைக்ஸ் த சப்ஜெக்ட் therefore she's going in, but she also likes mathsன்றப்ப ஐ வாஸ் திங்கிங் நீ 2 எழுத போறியா இல்லை 1 எழுத போறியா, பட் she's still undecided. அப்படின்றப்ப ஃபார் சச் டைப் ஆஃப் பீப்புள், அதாவது இப்போ 12th என்டர் ஆகிட்டாங்க, இப்போ நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் do you think that they should also try JEE or if they have a penchant for it, அது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தால், இல்லை 12th is too late அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை அங்கிள், 12th டூ லேட் நான் நினைக்க மாட்டேன். நம்ம வந்து நான் ஏன்னா நிறைய டைம் சொல்கிறாங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் வந்து 50% இருக்கும். ஆமாம் அங்கிள், ஆனால் மோஸ்ட்டாக நீட்லேயே கவர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு ஜெய் மெயின்ஸில் 75% வந்து நீட் கோச்சிங்லேயே கவர் பண்ணிருப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் 100% கவர் பண்ணிட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் மெயின்ஸ் லெவலுக்கு டீச் பண்ணதுனால எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஆனால் நீட் எடுக்கிறவங்களே மோஸ்ட்டாக 75% மெயின்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. மீதி நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் மட்டும் போட்டு, நான் வந்து பர்சனலாக நீட் பிவைக்யூ சால்வ் பண்ணலாம் அங்கிள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் 2025 கம்பேர் பண்ணுவோம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் 12th வந்ததுக்கப்புறம் நீட் பிவைக்யூஸே விட்டுட்டேன். நான் வந்து ஜேஇ மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் சால்வ் பண்ணுவோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான் சொன்னேன் அங்கிள், எல்லாருமே ஜேஇ மெயின்ஸ் பிவைக்யூ தான் சால்வ் பண்ணுவோம். ஃபார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஆமாம் அங்கிள். பயாலஜிக்கு மோஸ்ட்டாக புக் படிக்கிறது தான் அங்கிள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஜேஇ மெயின்ஸ் பிவைக்யூ தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் 12th என்ட்ரு ஆகிட்டு நாங்களும் 12th தான் அதை ஆரம்பித்தோம். ஸோ 12th என்ட்ரு ஆகிட்டு அது ரொம்ப டூ லேட்லாம் கிடையாது. ஜேஇ எழுதணும்னு ஐடியா இருக்கவங்க கண்டிப்பாக எழுதலாம். மெயின்ஸ் பிஐக்யூ சால்வ் பண்ணுறது பெட்டர் ஐடியான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மேக்ஸுக்கு வந்து உங்கள் இதில் வந்து தனியாக கிளாஸஸ் இருக்கா, இல்லை நீ தனியாக? போர்ட் மேத்ஸ் தான். ஓகே, போர்ட் மேத்ஸ். எனக்கு வந்து போர்ட் மேக்ஸ் வந்து நான் 11th ஃபுல்லாக ஃபோக்கஸே பண்ணல. ஸோ வந்து அது வந்து கடைசியாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னால் 12th மட்டும் தான் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா அதே மாதிரி தான் 50%. ஆனால் என்னால் 12th மேத்ஸ் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா 11th எனக்கு அவ்வளோவா தெரியாது. 12th நான் போர்டுக்கு படித்தனால என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சு அங்கிள். மெயின்ஸ்க்கு வந்து போர்ட் மேத்ஸே போதும். மெயின்ஸ்க்கு நான் வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஜேஇ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கிள். நான் அவங்கக்கிட்ட அவங்க வந்து மோஸ்ட் எல்லாமே பார்த்து வச்சுருப்பாங்க. இதுதான் ரிப்பீட் ஆகிற மாடல்ஸ், இது வந்து இயர்லி ஒன்ஸ் இது வந்துடுது, அந்த மாதிரி பார்த்து வச்சுருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இது படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை மட்டும் கவர் பண்ணிட்டு போனேன். நான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து மேத்ஸ் 0 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை அங்கிள். அட்வான்ஸ்க்கு தான் மேத்ஸ் கட் ஆஃப் இருக்கும். கட் ஆஃப் எடுக்கலைன்னா நம்ம நாட் குவாலிஃபைட். நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சென்டம் எடுத்திருந்தாலும் மேத்ஸ் கட் ஆஃப் எடுக்கலனா ரேங்கிங்லேயே வர மாட்டோம். ஸோ வந்து மெயின்ஸ்க்கு வந்து மேத்ஸ் வந்து அடிஷ்னல் மாதிரி தான் நான் சொல்லுவேன். அட்வான்ஸ் எழுதுறவங்க தான் மேண்டேட்ரி. மெயின்ஸ் வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும். என் ஸ்கூலில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் மேத்ஸ் 0, -1 அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டு நல்ல பர்சன்டேஜ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். ஆமாம். யூ சே தட் நீட் பர்சன் ஜேஇக்கு ட்ரை பண்ணதா இருந்தால் தே ஷுட் ட்ரை ஃபார் ஜேஇயோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பிவைக்யூஸ். இப்போ ஸ்டார்ட் 12th ஸ்டார்ட் பண்ணால் போதும். நாங்கள் எல்லாருமே 12th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நவ் கம்மிங் டு த அதர் கொஸ்டின். இப்போ நீ சொன்னீங்க இல்லையா, லைக் நீட் திருப்பி ரீ எக்ஸாம் இருக்குது, இப்போ ஜேஇ இருக்குது. அப்படின்றப்ப நம்மளோட மெயின் இது வந்து நீட்டு தான். அப்படின்றப்ப இந்த ஜேஇ நடுவில் வருதே அப்படின்றப்ப நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு டைலமா இருக்க தான் செய்யும். பட் அகெயின் நீ உன்னோட தாட் ப்ராசஸ் வந்து ஐ திங்க் ஒரு பார்ட் ஆஃப் இட் மேக்ஸ் இட் ஈஸியர். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம டேரெக்டாக ஜேஇக்கே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஆமாம். பட் அந்த மேக்ஸ் பார்ட் ஆஃப் இட் வந்து வெறும் ஸ்கூல் மேக்ஸ், போர்ட் மேக்ஸ் மட்டும் பத்துமா ஃபார் ஜேஇ மெயின்ஸ் லெவலுக்கு? மெயின்ஸ்க்கு வந்து போர்ட் மேக்ஸ் மட்டும் எடுத்தால் ஒரு நீட் ஸ்டூடெண்ட்க்கு கன்சிடரபிள் ஒரு 100க்கு ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 23 ஏதோ எடுத்திருந்தேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அட்வான்ஸ்க்கு வந்து பத்தாது அங்கிள். அட்வான்ஸ்க்கு நான் ஆக்சுவலாக நீட் முடிச்சுட்டு அட்வான்ஸ்க்கு ஸ்டே பேக் பண்ணதே மேத்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கு. ஸோ நான் ஒரு 15 டேஸ் இருக்கும், நான் அதில் ஒரு 10 டேஸ் மேத்ஸ் மட்டும் தான் படித்தேன். ஸோ அதனால தான் என்னால் மேத்ஸ் எடுக்க முடிஞ்சு. நான் ஆக்சுவலி எக்ஸாக்டாக கட் ஆஃப் மார்க் தான் எடுத்திருந்தேன் அங்கிள். 8 மார்க்ஸ் தான் குவாலிஃபைங் மார்க்ஸ், நான் 8 மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன் அட்வான்ஸில். ஸோ வந்து அட்வான்ஸ்க்குன்னும் போது நீட் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போடணும் மேத்ஸ்க்கு. அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா டைம் போடுறது வந்து எக்ஸாம் டைம்லையா இல்லை அதுக்கப்புறம் யூ ஹேவ் டைம் ஃபார் இந்த மெயின்ஸ் வரதுக்கு முன்னாடி இல்லை அந்த டைமில் டைம் கிடைக்குமா? நீட் ஸ்டூடெண்ட்னா நீட் முடிச்சுட்டு தான் அட்வான்ஸ் வரும் உங்களுக்கு இல்லை எப்பவுமே. ஸோ நீட் முடிச்சுட்டு ஃப்ரீயாக நம்ம மேத்ஸ் மட்டும் படிக்கலாம். நான் இப்போ லுக்கிங் பேக் அட் இட், இஃப் இப்போ நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய அகாடமிஸில் வந்து சேர்ந்துருப்பாங்க. யூ திங்க் யூ மேட் த ரைட் டெசிஷன் அண்ட் வாட் வுட் பி ஆர் இது ஃபார் பீப்புள், இல்லை நாங்கள் எங்களால் சென்னைனால தான் வந்து படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வாட் வுட் பி ஆர் அட்வைஸ்ட் ஃபார் சச் ஸ்டூடெண்ட்ஸ்? கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸில் சேர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட் திங் வந்து என்சிஆர்டி புக் வந்து ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணுவாங்க. 11th 12th ரெண்டுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 சப்ஜெக்ட் 2 இயரும் ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணோம். அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீட் வந்து ஸோ மேஜர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் என்சிஆர்டி தான் அங்கிள். என்சிஆர்டிலேருந்து அப்படியே புக் பேக் கொஷின் எடுத்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ்லேயும். அந்த கொஷின் ஸ்டஃபாலாம் இருக்கும். வந்து இந்த கொஷின் புக்கில் இருக்காடா, நம்ம புக்கில் இருக்காடா, அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து என்சிஆர்டி சால்வ் பண்ணோம். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கூகுள் இருக்குது, ஏஐ இருக்கனால ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதில் போட்டாலே கிளாரிஃபைங்கான ஆன்சர் வருது. அதே மாதிரி வந்து புக்ஸு பிவைக்யூஸ்லாம் கூகுளில் அவைலபிளாக இருக்குது அங்கிள். அட்வான்ஸ் பிவைக்யூஸ், மெயின்ஸ் பிவைக்யூஸ், நீட் பிவைக்யூஸ்லாம் கூகுளில் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லாமல் நம்ம மிஸ் பண்ண போகிறது வந்து மேஜராக கைடன்ஸ் தான் அங்கிள். இந்த நேரத்தில் இதை பண்ணணும், அந்த கைடன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த டெஸ்ட் பேப்பர்ஸ். இப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட்னால நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதோட டஃப்பான பேப்பர் நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறதுனால ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் டு. கரெக்ட் அங்கிள். கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து அந்த இது இருக்கும், ரீச் இருக்கும். என் ஸ்கூலில் வந்து மற்ற ஸ்கூல்ஸோட கொஷின் பேப்பர்ஸும் வாங்குவாங்க. அது வந்து நம்ம தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறோன்னா அது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அங்கிள். நமக்கு லிமிட்டடாக அவைலபிளாக கூகுள் அவைலபிளாக தான் எடுக்க முடியும். என் ஸ்கூலில் வந்து அந்த மற்ற ஸ்கூல்ஸில் காண்டாக்ட் இருந்தனால அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுவும் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இன்னொரு கேள்வி வருது, அப்போ நீட்டுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸில் போய் அண்ட் எஸ்பெஷலி ஒரு சேர்ந்து அங்கே ஹாஸ்டலில் இருந்து படித்தாதான் அப்போ நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு. ஹாஸ்டலில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அங்கிள். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கட் ஆஃப் பண்ணுறது வந்து மேஜர் பார்ட் அங்கிள். எனக்கு வந்து படிக்கிறது தவிர வேறு எதுவுமே இல்லை. படிக்கிறது ரிலாக்ஸ் அப்பப்போ பண்ணுவேன். ஃபோன் இருக்காது, சோஷியல் மீடியா இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெருசாக இல்லை. இப்போ வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமாக கட் ஆஃப் பண்ணுறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். நான் வந்து அவ்வளோவா அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து அது அவ்வளோவா இம்பாக்ட் பண்ணல. இப்போ சில பேர் வந்து பாட்டு கேட்டு தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நமக்கே தெரியும் அங்கிள். நம்ம ஒரு 11 12 வந்துட்டோம்னாலே நம்ம ஓரளவுக்கு மேலே இது நமக்கு டைம் வேஸ்ட்னு நமக்கு தெரியும். அந்த லெவலோட நம்ம கட் பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா ஃபைன் அங்கிள். கொஸ்டின் இஸ் அந்த லெவல் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. செகண்ட், அந்த லெவல் தெரிஞ்சுமே அதை தாண்டி போய் அன்லெஸ் சம்மன் எல்ஸ் கம்ஸ் அண்ட் இன்டர்ஃபியர்ஸ் அப்போ தான் திருப்பி தே கோ பேக்ன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. ஐ திங்க் அது வந்து செல்ஃப் டிசிப்ளினில் தான் வரணும்னு நினைக்கிறேன். இல்லை, யூ கேனாட் டீச் சர்டன் திங்ஸ். அது வந்து தானாக வர வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் அங்கிள் அதுக்கு. இப்போது பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபோன் வாங்கி வைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் பேசி, ஒரு 2 இயர்ஸ் தான்ப்பா, நான் என்கிட்ட கேட்குறவங்க எல்லார்ட்டையும் மோஸ்ட்டாக தான் சொல்லுவோம், ஒரு 2 இயர்ஸ் நம்ம இதை விட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் இப்போ பார்க்க பெருசாக இருக்கு அங்கிள். ஆனால் நான் ஜாயின் பண்ணி இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அங்கிள். ஆமாம். ஸோ 2 இயர்ஸ் வந்து ஈஸியாக போயிடும். நம்ம அதே மாதிரி நம்ம கோல் ஞாபகம் வச்சுக்கிட்டா இது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே காத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் வந்து நீட்டில் நம்பர் 1 இன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா, ஆல் இண்டியா 12 அண்ட் அகெயின் ஜேஇலையும் வாங்கியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, இவர் என்ன எடுக்க போகிறார்? வேங்கடபதி என்ன எடுக்க போகிறார்? இஸ் இ கோயிங் டுவர்ட்ஸ் த இன்ஜினியரிங் வே ஆர் இஸ் இ கோயிங் டுவர்ட்ஸ் த மெடிக்கல் வே? தட்ஸ் த ஃபஸ்ட் கொஸ்டின். இல்லை, இன்ஜினியரிங் வந்து நாங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டோம் அங்கிள். இந்த மாதிரி நீட் ரிசல்ட் நான் வந்திருக்கு, மெடிசன் தான் சேர போகிறோம், ஸோ வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிட்டோம். எனக்கும் மெடிசன் தான் ஐடியா இருந்ததுனால நான் அட்வான்ஸ்லேயும் இவ்வளோ நல்ல ரிசல்ட் வரும்னு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அங்கிள். எழுதிட்டு வந்தேன், சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் பற்றி யோசிக்கல, ஏன்னா நீட் வர இருந்துச்சு. ஸோ நம்ம இது ரிசல்ட்ஸ் பற்றி யோசிக்க வேணான்ட்டு. ஆனால் நீட்டுக்கு முன்னாடி தான் இந்த ரிசல்ட் வந்துச்சு.
ரிசல்ட் வரும்போது நான் அப்பா கூட இருந்தேன், பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு, ரேங்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காலேஜஸ் பார்க்கும்போது ஐஐடி மெட்ராஸில் நல்ல கோர்ஸே கிடச்சி, கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிது. ஸோ அது வந்து ஓகே குட். இது வந்து கொஞ்சம் நீட்க்கு முன்னாடி கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் மெயினாக மெடிசன் சேர்கிற மாதிரி தான் ஐடியா அங்கிள். ஸோ மெடிசன் தான் சேர்ப்போம். இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, மெடிசன் தான் வேங்கட் பாய் சேர போகிறார் அப்படின்றப்ப, ஓகே சவுத் இந்தியா நம்பர் 1 அப்படின்றப்ப, சவுத் இந்தியா நம்பர் 1 எதை எடுக்க போகிறார், எதை வச்சு எடுக்க போகிறார்? ஏன்னா எய்ம்ஸ் அப்படின்றது தான் இந்தியாவில் வந்து நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். உங்களோட சாய்ஸ் என்ன? மோஸ்ட்டாக எல்லோரும் எய்ம்ஸ் சொன்னாங்க அங்கிள். நான் 11th சேரும் போதே ஜிப்மர் தான் எய்ம் பண்ணி சேர்ந்தேன். நான் ஆனால் அந்த எய்ம் பண்ண ஃபேக்டர் வந்து இப்போதைக்கு நான் அவ்வளோ மைண்டில் எடுத்துக்கல. இப்போ ஃப்ரீயாக பேரண்ட்ஸ்ட்டே மற்றவங்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, யூஜி வந்து எங்கே பண்ணுறோன்றது அவ்வளோ பெரிய மேஜர் ஃபேக்டர் இல்லை, பிஜி தான் மெயின் ரீசன். நான் வந்து கொஞ்சம் காலேஜ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி படிக்கணும், ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு ஐடியாவில் தான் இருக்குது அங்கிள். ஸோ வந்து அதுக்கு வந்து ஜிப்மர் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்பேரேட்டிவ்லி எய்ம்ஸ் டெல்லி வந்து கொஞ்சம் காம்படேட்டிவாக இருக்கும். எனக்கு இந்த 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் காம்படேட்டிவாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது அங்கிள். ஸோ அகாடமிக்ஸ் வந்து ஜிப்மர் ஆன் பார் வித் எய்ம்ஸ் டெல்லி தான். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து எய்ம்ஸ் டெல்லியில் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் ஆனால் வந்து யூஜி வந்து ஜிப்மர்லேயே பண்ணிக்கிறேன், பிஜி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எய்ம்ஸ் டெல்லியில் சேர்ந்துக்கலாம். இதுதான் இப்போதைக்கு ஐடியா. யூ நெவர் நோ, பிஜி மேபி இன்டர்நேஷ்னலாக கூட போகலாம். ஸோ தேர் சோ மெனி அதர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அண்ட் உங்கள் வீட்டிலேருந்து ஜிப்மர் எவ்வளோ தூரம்? ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஐ அக்ரி வித் யூ. அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ காலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அதோட இம்பார்ட்டன்ட் வந்து எம்பிபிஎஸ் இஸ் அ பிக் 5.5 year ஜேர்னி அப்படின்றப்போ கொஞ்சம் நம்ம வந்து அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய, நம்ம அப்பாவை சீக்கிரம் பார்த்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப ப்ரெஷர் குக்கராக இல்லாமல் இருந்தால் நல்லது தான் நானும் நினைக்கிறேன். மெனி பீப்புள் மைட் ஹேவ் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் தட். பட் at the end of the day உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், that should be your decision. So very happy that you have made your decision. And what is Jipmer's gain may be AIIMS loss, but I think PG அப்போ will see where you want to choose and அப்படின்னு பார்த்துக்கலாம். வெங்கட், இப்போ லாஸ்ட் பீஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து, நீ ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th standard முடிச்சிருக்காங்க அண்ட் தேர் ஸ்டில் நாட் ஷுவர், நான் வந்து நீட் போகணுமா இல்லை ஜேஇ போகணுமான்னு தெரில அப்படின்றப்போ வாட் ஷுட் தே பிளான் ஃபார் அண்ட் வாட் வுட் பி யுவர் அட்வைஸ்? ஒன்று. ரெண்டாவது வந்து, நவ் தட் யுவர் கிராஸ் த ஜர்னி, டூ யூ திங்க் யூ கேன் மேக் இட் ஈஸியர் ஃபார் தட்? நீட்டாக ஜேஇயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் ஜேஇ மட்டும் இல்லை, நிறைய இது இருக்குது. ஸ்பெண்ட் சம் டைம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, வேணா அதுக்குன்னு சில கவுன்சிலிங் கூட போகலாம். ஆனால் அந்த டெசிஷன் வந்து ரொம்ப வயசாக எடுங்க. அந்த டெசிஷன் வச்சு தான் அடுத்த நம்ம லைஃபே இருக்குது. இப்போ அந்த டெசிஷன் எடுக்கிறது நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, எது இப்போ வயபிளாக இருக்குது, எது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, அது எனக்கு பிடிக்காட்டியும் இப்போ அதில் தான் நிறைய காசு சம்பாதிக்க முடியுன்றனால அதை எடுக்கிறதா, இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் பிடிச்சிருக்கு, அப்போ நான் எனக்கு இங்கிலீஷ் பிடிச்சிருக்கனால இங்கிலீஷ் எடுக்கிறதா அப்படின்ற ஒரு, எனக்கு தெரிஞ்ச அது வெல் பேலன்ஸ்டாக இருக்கணும் அங்கிள். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆனால் இப்போ ஸ்கோப் இல்லாமல் இருந்தால் அது அவ்வளோவா நமக்கு எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருக்காது. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், ஸ்கோப்பும் இருக்கிற மாதிரி பார்க்குறது தான் பெட்டர். அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் போடணும் அங்கிள். டைம் போட்டால் நம்ம பெட்டராக கண்டுபிடிக்கலாம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதில் போகலாம், என்ன படிக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் நீட், நவ் தட் யூ ஹவ் கிராஸ் தட் பிரிட்ஜ், வாட் வுட் பி யுவர் அட்வைஸ் டு பீப்புள்? இப்போ 10th-லேருந்து 11th வரவங்களுக்கும், இப்போ 11th முடிச்சு 12th வரவங்களுக்கும் நீட்டில் கிராக் பண்ணுறதுக்கு வாட் வுட் பி யுவர் பீஸ் ஆஃப் அட்வைஸ்? மார்க் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணுறது வந்து, நாங்கள் வந்து இனிஷியல் ஒரு 1.5 years வீக்லி 1 paper சால்வ் பண்ணுவோம், ஒரு வீக்லி 2 papers. போர்ஷன் முடிச்சுட்டு ரிவிஷன் ஆரம்பிச்சோன்னா டெய்லி 1 paper. அதுக்கப்புறம் ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஜஸ்ட் அனதர் பேப்பர் மாதிரி தான் நீட் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஓஎம்ஆர் ஃபியர் வந்து ஃபுல்லாக போயிடும். பப்ளிங் மிஸ்டேக்ஸு அது வந்து சுத்தமாக இருக்காது நம்ம அத்தனை நாள் பண்ணுறதுனால. நம்ம அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் கவர் பண்ணுறோம். நீட் அக்கார்டிங் டு மீ மெயின்லி பேஸ்ட் ஆன் நம்ம என்னென்ன மாடல்ஸ் பார்க்குறோம். 2 years நம்ம வந்து இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இதே மாதிரி ஒரு கொஷின் வந்து நம்ம எக்ஸாமில் பார்க்குறோன்னா, இல்லை அந்த கான்செப்ட் வச்சு இன்னொரு கொஷின் பார்க்குறோன்னா டக்குன்னு நமக்கு ஸ்பார்க் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் தான் மோர் இம்பார்ட்டன்ட்டும் போது நமக்கு அந்த ஸ்பார்க் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாடல்ஸ் கவர் பண்ணுறோமோ நமக்கு அது அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வருது அங்கிள். ஸோ வந்து எனக்கு அந்த மார்க் பேப்பர் போடுறது ரொம்ப எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் அது இருக்குது. இல்லை இன்ஸ்டியூஷன்ஸில் இல்லைனா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் வீக்லி ஒரு பேப்பர் இனிஷியல் ஒரு 1.5 years போட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி 1 paper, டெய்லி 2 papers கூட போடலாம். சால்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு அந்த ஈஸி இருக்கும் எக்ஸாமில்.
டுவெல்த்தில் வந்து வென் யூ திங்க் இஸ் கிரிட்டிக்கல், அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் அப்போ தான் யூ ஹேவ் டு சேஞ்ச் கியர் ஷிஃப்ட் கியர்ஸ் அந்த மாதிரியா இல்லை? நாங்கள் ஒரு அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரிவிஷன். அக்டோபர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஐடியலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு எக்ஸாமும் வரும். மெயின்ஸ் வரும், போர்ட்ஸ் வரும். போர்ட்ஸ் டைம்லேயும் எங்கள் ஸ்கூலில் வந்து டைம் பிரிச்சிட்டாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் போர்ட்ஸ் படிங்க, ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நீட் படிங்க. அந்த மாதிரி நீங்களும் இப்போ நீட் ஆஸ்பிரண்ட்டோ இல்லை ஜேஇ ஆஸ்பிரண்ட்டோ வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டைம் பிரித்து போர்டுக்கும் படிக்கணும், அதே சமயம் நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ நவ் தட் யூ கிராஸ் தட் பிரிட்ஜ், இப்போ ரெண்டுமே கிடச்சிருக்கு, யூ ஆர் மேக்கிங் அ டெசிஷன், ஆல் தட் இஸ் ஃபைன். இப்போ என்ன ஆகும்னா லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ வந்து ஓகே யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ அட் திஸ் ஏஜ்? நீ என்ன எப்படி அதை டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிற? அதாவது நம்ம ஒரு எக்ஸாமில் மார்க் வாங்கினது சக்ஸஸா, இல்லை நம்ம தாட் ப்ராசஸ் சக்ஸஸா, இல்லை இல்லாட்டி த டிசிப்ளின் ஆஃப் டூயிங் திங்ஸ் சக்ஸஸா? வாட் இஸ் இட் ஃபார் யூ? நான் எய்ம் பண்ணி 2 இயர்ஸ் முன்னாடி என் மைண்ட் செட்டில் இருந்தது சம்ஹவ் நான் வந்து ஜிப்மர் ஜாயின் பண்ணணும். இப்போ எனக்கு ஜிப்மர் கிடச்சிருச்சு அங்கிள். அக்கார்டிங் டு மீ அதான் நான் சக்ஸஸ்னு பார்க்குறேன். அதே மாதிரி வந்து என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, தங்கச்சி எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தருது அங்கிள். இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான். நான் எனக்கு நினச்ச காலேஜ் கிடச்சிருச்சு, நான் பண்ண ஒரு விஷயத்தினால என்னை சுற்றி இருக்கவங்க ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கன்னும் போது எனக்கு அதான் சக்ஸஸ்னு தோணுது அங்கிள். ஏன்னா அஃப்கோர்ஸ் உங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆர் ரெண்டுமே வந்து ஒரு மிராஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. யூ ஷுட் நாட் பி டூ மச், ரொம்ப டவுனாக விடக்கூடாது ஃபெயிலியர்னாலையும், ரொம்ப அப்பாவாக கூட சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெடிக்கல் ஸ்கூலில் போகிறப்போ நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா எல்லாருமே ஸ்கூல் ஃபஸ்ட் தான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஃபஸ்ட் இயர் ஹம்பிள்ஸ் யூ. ஃபஸ்ட்டு எக்ஸாமில் போய் நாங்கள்லாம் டெஸ்ட் எழுதி 3/4 பேர் ஃபெயிலு, ஃபஸ்ட் இயரில் பாதி பேர் ஃபெயிலு. எக்ஸாம் முடிகிறப்போ 4 இயர்ஸ் கழிச்சு வந்து 40 பேர் தான் வெளியே வந்தோம். அப்பாவும் நானும் ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் ஹூ பாஸ்ட் அண்ட் கேம் அவுட். அப்படி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்கூல் சக்ஸஸ் மீன்ஸ் நத்திங் டு யூஜி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐ வுட் சஜஸ்ட் அஸ் என்னோட பையனாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, டேக் திங்ஸ் லைட்லி. அது ஒரு பெரிய க்ரௌடாகவும் எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு பெரிய ஒரு இதாகவும் எடுத்துக்க வேண்டாம். எஸ், அதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ப்ராசஸில் வரக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி போயிடலாம். அது வந்து அதில் நம்ம கன்சியூம் ஆகாமல் இருக்கிறது இட்ஸ் குட் ஃபார் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் blossomed into such a beautiful person. Thank you so much.